அவருடைய அன்பு அளவிட முடியாத அன்பு. ரோமர் 5 அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கிறோம். நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது. நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது. ஒரு நீதிமானா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறது பெரிய விஷயம். அது நடக்கவே நடக்காது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவன் நல்லவர்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக உதவி செய்யவோ அவங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கவோ துணிவாங்க. ஆனா நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்ம நல்லவங்க கிடையாது, நம்ம நீதிமான் கிடையாது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது. ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நம்முடைய கைகளை தட்டி எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை மட்டும் நம்ம பிரிக்க கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? வியாகுலமோ, துன்பமோ, துயரமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமாசமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றும் ஜெயம் கொள்வர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்களாலும் வரு காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் கிறிஸ்துவின் அன்பை நம்மை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த நிச்சயம் உங்களுக்கு எனக்கு வேணும். அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அந்த அன்பு உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் தந்தரில் இவ்வளவாக அன்பு கூர்ந்திருக்கிறார். ஒருவேளை காலை நேரத்தில் அன்புக்காக ஏங்கி இருக்கலாம். சில சமயம், சில நேரங்கள், சில சூழ்நிலைகள் ஒரு அனாதை போல எனக்கென்று யாரும் இல்லை என்று ஒருவேளை இந்த சூழ்நிலை இந்த காலை நேரத்தில் நின்று கொண்டு இருக்கலாம். அன்பு காட்ட யாருமே இல்லையா? இந்த உலகத்துல என்ன வேணா இருக்கலாம், இல்லாம போகலாம். அன்பு மிகவும் முக்கியம். சமாதானம் மிகவும் முக்கியம். அன்புக்காக சில நேரங்களிலே ஏங்கினவர்களாக நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். எந்த நேரங்களும் கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். எந்த நேரத்திலும் உங்களை விட்டு விலகாத ஒரு அன்பான தேவன் இருக்கிறார். அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பு ஒரு மகிமையானவர். அவருடைய அன்புக்கு ஈடிணையான அன்பு உலகத்துல எந்த அன்புமே கிடையாது. மாசில்லாத அன்பு, விலையேற பெற்ற அன்பு, அந்த அன்பு தான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஒருவேளை அந்த காலை நேரத்துல அந்த அன்பை தேடி ஓடி ஒருவேளை வந்திருக்கலாம். இந்த இடத்துல வந்து அந்த அன்பும் கிடைக்குமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு எனக்கு கிடைக்குமா என்று ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கலாம். நிச்சயமாக அந்த அளவிட முடியாத அன்பை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அந்த அளவிட முடியாத அன்பை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஒன்றுக்கும் ஆகாதவங்க என்று உங்களை தள்ளி இருக்கலாம். நீங்க முன்னாடி போகும் பொழுது உங்களை பற்றி தவறா சொல்லி இருக்கலாம். எந்த சூழ்நிலையோட வாழ்க்கையில வந்தாலும் இந்த காலை நேரத்துல எந்த அன்பு உங்களுக்கு நிரந்தரமான அன்பு கிடையாது. இயேசுவின் அன்பை தவிர, இயேசுவின் அன்பை தவிர இந்த உலகத்துல எந்த அன்பும் நிரந்தரமான அன்பு அல்ல. அவருடைய அன்பு மேலான அன்பு. அவருடைய அன்பை நீங்கள் உங்களுடைய இருதயத்துல முழுமையாக அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் மேன்மை அடைந்து கொண்டே இருப்பீங்க. அவருடைய அன்பு உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். அவருடைய அன்பு உங்களை பராமரித்து கொண்டே இருக்கும். அவருடைய அன்பு உங்களை தாங்கிக் கொண்டே இருக்கும்.